கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 22:11. Matthew 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. இப்ப ராஜா கதவை திறந்து எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாரு. அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? அங்க தன்னுடைய பரிசுத்த கண்களால பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். கிருபை எல்லாரையும் கூட்டி சேர்க்குது. ஆனா பரிசுத்தம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ராஜா வர்றாரு, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா வர்றாரு. என்னன்னா, ராஜா அவர் வேற ஆளை அனுப்பல, கூட்டிட்டு வர்றதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சாரு. ஆனா இப்ப அவரே இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் தம்முடைய ஜனங்கள் மத்தியில இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்து தன்னுடைய சபையில உலாவக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில நடக்கக்கூடியவராய் இருக்கிறார். மல்கியா 3வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம், எப்படி கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடியதாக. எதுக்காக வர்றாரு? விருந்தாளிகளை பார்க்கும்படி. ஏன்னா அவங்கள பார்க்கும்படி அப்படி சொல்லுது, அவங்கள சோதித்து பார்க்கும்படி, அவங்க எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய. இது என்ன, தேவனுடைய ஒரு கண்கள்ல பார்க்கக்கூடியது. என்ன, அவர் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களா, அவங்க மறுசீரமைக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, அவங்க சரியான முறையில இருக்கிறாங்களா. ஏன்னா சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் இல்லையா, 139வது சங்கீதம் 23, 24 என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீ இருதயத்தை சோதித்து அருளும், எனக்கு பொல்லாத வழிகளை உண்டான காரியம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து என்னை மாற்றுங்க என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 4:13 ரொம்ப தெளிவா சொல்லுது, எல்லாமே தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது, நாம் அவர் ஒருவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும்னு. அப்ப என்னன்னா, யாரும் பார்க்காத ஒரு காரியத்தை ராஜா பார்க்கக்கூடியவரார். அங்க என்ன, ஒரு மனுஷன் மட்டும் தனியா தெரியுறான். ஏன்னா இது கல்யாணம் மண்டபம் பூரா ஃபுல்லா இருக்குது, ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன, இங்க ஒரு ஆளை பாக்குறாரு. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு தனிப்பட்டது. எப்படி ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்டதோ, அதே போல ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப தனிப்பட்ட ஒரு காரியம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா ரோமர் 14:12 சொல்லும்போது என்ன, ஒவ்வொருத்தரும் தன் தன் காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அவன்கிட்ட மட்டும் என்ன, கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்தது. அதாவது இங்க என்னன்னா, கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் விருந்துக்கு வரும்போது அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க உள்ள வரும்போது ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க. அது இலவசமா கொடுப்பாங்க. அது எதுக்காகனா, அது அவங்களுக்கு ஒரு கணத்தை கொடுக்கக்கூடியதாவோ, அவங்களும் இதுல ஒரு பங்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த காரியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியதாக. அப்ப நீங்க அந்த உடைய வாங்க மாட்டீங்கன்னா, அது அந்த யாரு உங்களை விருந்து கூப்பிட்டாங்களோ அவங்கள நீங்க இன்சல்ட் பண்றதுக்கு சமம். அப்ப இங்க இந்த கல்யாண வஸ்திரங்கிறது எதை காட்டுது? நீதியின் வஸ்திரம். ஏசாயா 61:10 பார்க்கிறோம். எபேசியர் 4:24 பார்க்கிறோம். அது என்ன, பரிசுத்தத்தை காட்டக்கூடியதாக. ரோமர் 13:14 என்ன பார்க்கிறோம்? அந்த வஸ்திரங்கிறது கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு மனுஷன் அழைப்பை ஏற்றுக்கொண்டா, ஆனா அவன் வாழ்க்கை மறுசீரமைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு, நம்ம வந்துட்டோம். ஆனா நம்ம அதற்கு பாத்திரமாக நடக்கிறோமா? ஏன்னா இங்க கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, கிருபை நம்மளை கொண்டு வந்தாலும் பரிசுத்தம் நம்மளை என்ன பண்ணணும்? ஒரு மறுசீரமைப்பு உள்ளவங்களா இருக்கணும். அப்ப நம்ம வெளியரங்கமாக நம்ம ராஜ்யத்துல வருவதில்லை, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். அப்ப நம்ம ஒரு தேவ நீதியின்படி வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இப்ப நம்மள கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம ஒரு உண்மை உள்ளவர்களாய், நாம் அவருக்கு உகந்த பாத்திரங்களாய், நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தரித்தவர்களாய்
நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா? ஏன்னா இலவசமா தானே நீதி கொடுக்கிறாரு. அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படிப்பட்ட மக்களா வாழணும்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படிப்பட்ட மக்களா வாழ்றீங்க? ஏன்னா கிறிஸ்துவுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்கிறீர்களா? அதைத்தாங்க கிறிஸ்து பார்க்கிறாரு. அப்ப கிருபையினால வந்தீங்க, பரிசுத்தத்தை நாடி பரிசுத்தத்துக்கு நிற்கக்கூடிய மக்களா இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ வழி சந்திகளில் இருந்த நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்த கிருபை ஆண்டவரே, அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியதாய், எங்களுடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்டதாய் ஆண்டவரே, ஒரு டிரான்ஸ்பார்ம்டு பீப்புளாய் உம்மை காட்டக்கூடியவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.